2 டேஸ் பிஃபோர் தேனி வரையும் போக வேண்டிய ஒரு சின்ன வேலை இருந்தது. அதனால தருமபுரியிலேருந்து 3 மணிக்கு கிளம்பிட்டோம். தேனி ரீச் ஆகிறதுக்கு 7:30 ஆயிடுச்சு. மைண்ட் அண்ட் பாடி 2யுமே பூஸ்டப் பண்ணுறதுக்காக ஒரு இளநீ வாங்கி குடித்தோம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய இளநீன்ட்டு. நான் இவ்வளோ பெரிய இளநீ தேனியில் தான் வந்து பார்க்குறேனே. தேனியில் இருக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்களா? தேனியில் என்ன ஃபேமஸ்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் நான் போகிற வழி ஃபுல்லாக தென்னந்தோப்பாகவே இருந்தது. அதாவது வழியில் தென்னந்தோப்பு இருக்கலாம், வழி ஃபுல்லாகவே தென்னந்தோப்பாக தான் இருந்துச்சு. ஃபைனலி எங்களோட ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தேனியிலேருந்து 11:30 அந்த மாதிரி கிளம்பிட்டோம். டோல் கிராஸ் பண்ணும்போது இந்த ஒரு ஷாப் கண்ணில் பட்டுச்சு. எங்கள் மொடமாட்டுக்கால் கிழங்குன்னு ஒரு கிழங்கு வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. அது உடம்புக்கு அவ்வளோ நல்லதான். அப்புறம் இந்த பழம் என்னன்னே தெரில, ஆனால் அது கேஜி 600 சொன்னாங்க. எங்கே இருந்ததோ அங்கேயே வச்சுட்டேன். அப்புறம் நம்மளோட ஃபேவரட்டான ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஹைவேல ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக டோலுக்கு முன்னாடி பின்னாடி மட்டும் தான் ஷாப் இருக்கும். ஹைவேல அதிகமாக இந்த மாதிரி ஃப்ரூட் ஷாப் பார்க்க முடியாது. தேனியிலிருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். என்ன பார்க்காமையே போறியா அப்படின்னு மலையிலேருந்து ஒருத்தர் என்னை கூப்பிட்டா மாதிரியே இருந்தது. அதனால் அங்கேருந்து பழனி போயிட்டோம். தேனியிலேருந்து பழனி வந்து தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது டைம் வந்து 3 PM இருக்கும். சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே கோயில் வளாகத்திலே இருக்க ஹோட்டல் ஸ்ரீ தண்டபாணி விலாஸ் தான் போயிருந்தோம். 100 ருபீஸ்க்கு மீல் கொடுத்துருந்தாங்க. செம ஒர்த்துன்னு தான் சொல்வேன். அவ்வளோ க்ரௌட்லேயும் நல்லா கேரிங்காக தான் பார்த்துக்கிட்டாங்க. வேணுன்றதை அப்பப்போ கரெக்டாக வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு அளவு சாப்பாடு தான். இருந்தாலும் என்ன மாதிரி சாப்பிட்றவங்க வந்து 2 பேர் சாப்பிட்லாம். இங்கே பார்த்தீங்களா பாதி மீத்தி வச்சுருக்கேன். 100 ருபீஸ்க்கு சாதம், சாம்பார், ரசம், மோர், காரக்குழம்பு, 2 வகை பொரியல், ஒரு அப்பளம், அப்புறம் ஒரு பாயாசம் கொடுத்துருந்தாங்க. 100 ருபீஸ்க்கு இது ஒர்த்து தான். சாப்பிட்றதுக்கான கடை தேடி அங்கே இங்கே அலைய வேணாம். ஏன்னா இது வந்து கோயில் விட்டு கீழே இறங்கினா உடனே அடிவாரத்திலே இருந்தது. அப்புறம் இங்கே ஃபேமஸாக ஒன்று சேல்ஸ் ஆகிட்டு இருந்தது. அதுதான் இந்த மதுரை ஜிகர்தண்டா 0 வாட்டராம். இது ஜஸ்ட் 30 ருபீஸ் தான். பட் எந்த அளவுக்கு ஹெல்த்தின்றது எனக்கு தெரியல. ஜஸ்ட் ட்ரை பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஃபுட் அண்ட் ட்ராவல் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.